பகுதிக்குள் செல்லலாம். கர்த்தருடைய ஊழியர்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர் டாலி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். நிகழ்ச்சிகளை நான் சொல்ல மறந்துவிட்டேன். இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், பெரியவர், போதுமானவர். இவ்வளவு நேரம் துதி பாடல்களை எடுத்து வந்தார்கள். ஜெபித்தம், மற்ற நாடுகளுக்கான ஜெபித்தம், எல்லார் குடும்பங்களுக்கான ஜெபித்தம், அந்த ஜெப வேண்டுதலையும் எடுத்து வந்தோம். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது 8 மணி ஆகிவிட்டது. அதுபடியா இப்பொழுது 2 நிமிஷம் இருக்குது, என்ன 3 மினிட்ஸ் இருக்குது. டொரண்டோ டைம் 8 மணியாக போகிறது. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் வானவர் அவர்களை வரவேற்போம். 8 மணியில இருந்து 8 மணி 7:30க்கு 8 மணியில இருந்து 8:30 வரையும் சிஸ்டர் பிரிண்டா அவர்கள் செய்தியில் எடுத்து வருவார்கள். 8:30 இருந்து 9 மணி வரையும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயமர்கள் செய்தியில் எடுத்து வருவார்கள். கர்த்தர் நல்லவர். அவர் அதிகமாக கேட்கறதுக்கு, அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. சிறிய ஜெபத்தோட ஊழியர்காரர்களுக்கு ஜெபித்து விட்டு நான் முடிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர், அழைத்து வந்த அப்பா தாசர்களை நான் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்க அழைத்து வந்த அப்பா, நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நீங்க புதிதான காரியங்களை செய்யற வல்லவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கொண்டு வர போற ஒவ்வொரு செய்தியையும் அப்பா நீங்க வல்லமையினால நிரப்பி எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா இவர்களுக்கு எல்லாத்துக்களையும் அப்பா ஆத்மா தாகத்தை கொடுத்து அப்பா உங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை அப்பா பகிர்ந்து கொடுப்பதற்கானவரே அழைத்து வந்த எல்லா ஊழியக்காரங்களையும் நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு அப்பா உங்களுடைய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்படியான வல்லமை நிறைந்த மகிமையை இவர்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்தேன். யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமமே மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. பொது ஸ்பெஷலாக பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் திறந்து கொடுத்த சுவிசேஷம் உபவாச சுவிசேஷ ஆராதனைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை அழைத்து வந்து எங்களுக்கு இந்த வானொலியை திறந்து கொடுத்த இந்த அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் தகுதி அற்றவர்களை நீங்க தெரிந்து கொடுத்தீர்கள், அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்கேயோ இருந்து எங்களை தெரிந்தெடுத்து உங்களோட உன்னதத்துல நாங்க நிற்பதற்கு தந்த இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க பாஸ்டர் வானர் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சிஸ்டர் எஸ்தரை கூப்பிடுங்க. ஓகே, வானர் போட்டு. ஓகே, சிஸ்டர் பிரெண்டா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் எஸ்தர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களோட குரலுக்கே வல்லமை அப்படியே தெரியுது. அது அப்படியே கர்த்தர்களின் அதிகமாக உபயோகிப்பராக. நன்றி சிஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. யெகோவா தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இதோ ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலமாய் மாறினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எதிராளிகளை மடங்கடிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு தப்பித்து கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வகை காட்டினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை விடுதலை செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இதோ எங்களை ஆளுகிற ஒரு கூட்டமாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இதோ உங்களுடைய சொந்த ஜனமாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இதோ எங்களுக்கு சகலத்தையும் செய்து முடித்தீரே, எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் சாபங்கள்
பாடுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தவரே, எங்கள் வியாதியில் இருந்த எங்களை ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தினவரே, உமக்காய் நன்றி அப்பா. இதோ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களை நிரப்பி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல அழைக்கிறோம் ராஜா. இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றீரே. இதோ ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அழைக்கிறோம் தகப்பன. இந்த வேலையில ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. இதோ உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இதோ எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதி இருட்டாய் இருக்கிறதோ, உங்களுடைய நன்மையை காண முடியாத படிக்கு எங்களுடைய கண்கள் ஆண்டவரை குருடாய் இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இதோ எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் என்று கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே இருளிலே இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் நீர் கிருபை செய்யுங்க அடிகால் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களோ நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளோ இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுதும் கூட தேவன் அதை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இந்த கஷ்டத்தின் பாடுகளிலும் இந்த வேதனைகளின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் நம் அவருடைய உன்னதரின் மறைவிலே இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர் மறைவிடமாக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாவே நம்மளுக்கு விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், அதாவது தெய்வீக சுகம், ஆண்டவருடைய அந்த தெய்வீக சுகத்தை நாம் அதிகமாக நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்புகிறதையே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த அற்புதம் நம்மளுக்கு வேணும்? ஏன் ஆண்டவர் இந்த பாடுகளோடு அனுப்பி இந்த பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார்? இந்த பாடினூடாக தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? நாம் இந்த மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு போறதோ இது எல்லாம் செய்யாம நம்ம நல்லா வீட்டுல உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நம்ம வாட்டுக்கு பரலோகம் போய் சேரலாம். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அந்த வியாதிகளுக்கு மத்தியிலும் கூட தேவன் நம்மளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், இதனூடாக ஒன்றை சொல்லி தருகிறார் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் அதுல இருந்து நம்ம என்ன செய்கிறோம்? வெளியே வருவதற்கு நம்மளால முடியல என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு எதிராக ஒன்றை நம்ம போய் என்ன பண்றோம்? நம்ம அதுல இருந்து விடுதலை, நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறோம். இப்ப நான் இது சொல்லும் பொழுது நீங்க ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வருகிற அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, தேவன் நம்மளுக்கு செய்வார். அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் அவருடைய அன்பு இது நிச்சயமா நமக்கு செய்யும். அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவரே வசனத்துல கேட்க, ஏன் கீழியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ஏன் என் குமாரத்து இன்னும் சுகமாகவில்லை, ஏன் அங்கே ரணவைத்தியன் இல்லையோ என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால நீங்க நம்மளுக்கு ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அந்த ப்ராசஸ் என்ன, ஆண்டவர்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியற வரைக்கும், நம்மளுக்கு முழுமையா ஆண்டவரை பத்தி நம்மளுக்கு முழுமையா புரியல, என்னால ஏத்துக்க முடியல அப்படி சொன்னா நீங்க தாராளமா மெடிசினை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா நாம் வேதத்திலே பார்க்கிறதன்படி நாம இந்த பரிகாரிகளையே நம்பாம, இந்த பரிகாரங்களையே நம்பாம, இந்த மருந்து மாத்திரைகளை நம்பாம, நம்மளை குணப்படுத்துகிற அந்த யெகோவா ராஃபா அந்த பரிகாரிய நம்ம தேடுகிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். நம்ம அவரையே சார்ந்திருக்கிற பொழுது நம்மளுக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அது
நமக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் இதுதான், இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய மைண்ட் செட்ல நம்மளாகவே தீர்மானித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் சிறு பிள்ளைகளைப் போல நாம் போகிற பொழுது, அங்கே தேவன் நம்மளுக்கு நம்ம கேட்கிறதும், நம்ம கேட்கிறதற்கு மேலானவைகளையும், நம்மளுக்கு நன்மையானவைகளையும் நிச்சயமாகவே தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னிலையில் நான் இந்த கொலைஷியர் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்க அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த கொலைஷியர்ல மொத்தம் 4 அதிகாரம் தான் இருக்குது. நீங்க டெய்லி கூட வாசிக்கலாம். மிஞ்சி போனா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அதை வாசிச்சு முடிச்சிடலாம். இதை நம்ம திருப்பி திருப்பி இந்த கொலைஷியரை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒருவர் மாத்திரம் போதும். அந்த இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளையும் மாறணும். இப்ப நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நம்ம வேற ஒரு சாயலாக நாம் இருப்போம் என்று சொன்னா நம்மளுக்கு நம்ம சாதாரண ஒரு போன்ல நீங்க வைக்கிற ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய செக்யூரிட்டிக்காக நீங்க ஒரு இப்ப சில இதெல்லாம் முகத்துல ஐடி இருக்கு, ரைட்? அந்த ஃபேஸ் ஐடி நம்முடைய போனை நம்ம திறக்கும் பொழுது சில நேரம் முகம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உப்பி இருக்கு, கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, அப்ப கொஞ்சம் உங்களுக்கு முகம் கொஞ்சம் மாறி இருக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு கோல்டு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுடைய முகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையே, நீங்க நல்ல முகமே இருக்கும், ஆனா அதை கொஞ்சம் நீங்க சரியா காட்டலைன்னா அது என்ன செய்யும், நீங்க உங்களோட முகம் சரியில்லைன்னு சொல்லிடும். உங்களுடைய முகம் இது இல்ல, போன் உங்களால திறக்க முடியாது. போன் உங்க போனு தான், உங்களோட முகத்துக்குரிய ஐடி தான், நீங்க தான் நிக்கிறீங்க, ஆனா அந்த போனை உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அந்த முகத்துக்கு நேருக்கு நேராக உங்களுடைய முகத்தை நீங்க சரியா காட்டும் பொழுதுதான் அந்த ஃபேஸ் ஐடி என்ன செய்யுது, ஓபன் அப் ஆகுது. அப்போ நீங்க கேட்கலாம், இது என்னோட முகம் தான், நான் தான் காட்டுறேன், அது ஏன் அப்படி சொன்னுச்சு? அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஏன் அது ஓபன் ஆகல? ஏன்னா நீங்க அதுகிட்ட உங்களுடைய முகத்தை சரியாக அதை ரீட் பண்ணும்படியாக காட்டல. அப்போ ஆனா அதே இது நீங்க கொஞ்சம் நல்ல சரியாக உங்களை சரிப்படுத்தி கொண்டு அந்த முகத்துக்கு நேரா அதை காட்டும் பொழுது அந்த ஆப்ல உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு என்ன செய்யுது, அன்லாக் பண்ணப்படுது, உங்களோட போனை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இது யாரு மேல பிள்ளை, அந்த போன் மேல பிள்ளையா அல்லது உங்க மேல பிள்ளையா? நீங்க அதே முகத்தோட தான் இருக்கிறீங்க, வித்தின் அ ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் அது உங்களை உள்ள விடல, ஆனா அடுத்த செகண்டுக்குள்ள உங்களை உள்ள விடுது. அப்ப அதுல என்ன நடந்திருக்கு? போன் அப்படியே தான் இருக்குது. நீங்க தான் கொஞ்சம் உங்களுடைய முகத்தை கொஞ்சம் சரி பண்ணி நீங்க அது நேரா கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் எதுவும் சாயலா அப்படி இல்லாம நேரா காட்டுறீங்க இல்லையா? சோ அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுக்கு எல்லாமே அங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இது உங்களுக்காக பரலோகத்துல இருந்து வருகிற புது மன்னாவா இருக்கு, எனக்கே இது புது ரெவலேஷனா இருக்கு. நானா இன்னைக்கு வேற ஒரு காரியம் என் மைண்ட்ல இருந்துச்சு, இப்ப அது டோட்டலா எனக்கு மறந்து போச்சு. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பேசல சொல்லணும்னு இருந்தேன். இப்ப நான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது வரவே இல்லை. ஆனா கடவுள் இது வேறொரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல இந்த இயேசுவின் சாயலா இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது அந்த ஃபேஸ கொஞ்சம் நீங்க காட்டுகிற பொழுது உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே திறக்கப்படும். தேவச்சனமே, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, உலகம் தர முடியாத சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. நீங்க உங்களுடைய வியாதிக்கு அங்க ஒரு சுகம் இருக்கிறது, உங்களுடைய சாப கட்டுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, ஜெனரேஷனல் கர்சஸ் எல்லாமே முறிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க எப்பொழுதும் மன ரம்யமாய் வாழுகிறதற்கு அங்கே ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால நாம் எப்படி இந்த முகத்தை நீங்க சரி பண்றீங்களோ அப்படி உங்களுடைய இந்த உள்ளார்ந்த மனிதன் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துல திறக்கும் பொழுது இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படியா இருக்கணும்னு சொல்லி இந்த கொலைஷியர்ல நாம் பார்க்கிறோம். இந்த கொலைஷியர் 4 அதிகாரமே உங்களை ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி பூஸ்ட் பண்ணி ஆண்டவர் ஒருவர் போதும், ஆண்டவருக்குள்ள எப்படியா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்லி நம்மள செதுக்குகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. சோ அதைத்தான் நான் வாசிக்க போறேன். கொலைஷியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது
நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீட்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோப ஆக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்ப பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்னும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, டெய்லி நீங்க தினந்தோறும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. இந்த வசனத்தின்படியே உங்களுடைய சிந்தனை மாறணும், உங்களுடைய வாழ்க்கை மாறணும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இன்றைக்கு நீங்க திரும்ப படுக்க போகிற பொழுது இன்றைக்கு காலையில இருந்து நடந்த காரியம் என்ன, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு விரோதமாய் நான் எந்தெந்த இடத்துல நான் மாறி செயல்பட்டு இருக்கிறேன். நிச்சயமாக இதை பார்க்கிற பொழுது ஒரு 10 காரியத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நம்ம இந்த 10 காரியத்திலையும் நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நீங்க 10 காரியத்துல நீங்க பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இந்த பெர்ஃபெக்ட் இல்லாத பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம தேவனிடத்துல ஆண்டவரே இதை மன்னிங்கப்பா, ஆண்டவரே நான் இந்த மாதிரி நான் சொல்றேன், ஆண்டவரே இது எனக்கு வலிக்குது, இது இந்த காரியம் நடக்கிற பொழுது என்னுடைய சிந்தனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, ஆண்டவரே நான் ஒரு செய்தியை நான் கேட்கிற பொழுது அது என்னை துக்கப்படுத்துது, அது என்ன நியாயம் இல்லாம நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு விளங்குது, அவங்க என்னை அடைத்து என்னை கீழே போடுகிறவர்கள் மேலோங்கி அவர்கள் ஏதோ
சாதித்தது போலவே தோன்றுகிறது ஆண்டவரே. ஆனாலும் அந்த நடக்கிற பொழுது என் தேவன் பார்த்து கொள்வார் என்று அமைதியா என்னால சொல்ல முடியல. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்லா பண்ணணும், இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியாயத்தை கொடுத்தே ஆகணும், என் தேவன் இதற்கு ஒரு நியாயத்தை செஞ்சான், இவங்களுக்கெல்லாம் அடி போடணும், இப்படியான சிந்தனைகள் எண்ணத்துக்குள்ள வருது ஆண்டவரை. ஆனா அவர்கள் செய்கிறது தவறுதான். ஆனாலும் என் தேவனின் நிமித்தம் என் தேவன் இங்கே என்ன சொல்கிறார், கிறிஸ்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரின் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ இந்த மன்னியுங்கள் இந்த நம்ம நிறைய விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், நிறைய காயப்பட்டுறோம். நிறைய விஷயங்களை நம்ம காயப்படும் பொழுது ஜனங்களை அன்பு செலுத்த முடிய மாட்டது. ஒண்ணு அவங்கள அல்லது இந்த ஏற்பட்ட அனுபவத்தினால புதிதாக கூட நம்ம யாரையும் நம்மளால அன்பு செலுத்த முடிய மாட்டது, நம்பிக்கைக்கு அவங்கள நம்ப முடிய மாட்டது. நம்முடைய கேரக்டரே என்ன செய்யுது, மாறி போகுது. ஓடி ஓடி போய் உதவி செய்த ஆட்கள் நம்ம திருப்பி திருப்பி நம்ம அடிபடும் பொழுது நமக்கு எதுக்குடா வீண் மம்பு, நம்ம பாட்டுல நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம் என்று சொல்லி நம்முடைய கேரக்டரே என்ன செய்யுது, மாறுபடுது. அப்போ நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே நம்ம அன்பிற்காக தானே நம்ம போய் ஜனங்கள்கிட்ட நம்ம இப்படி போறோம், அடிபடுறோம், காயப்படுறோம். ஆனா என்னுடைய கேரக்டரையே மாத்தி எவ்வளவு அசிங்கமா என்னைய வச்சுக்குது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இவங்களுக்கு அதை பண்ணல, இது பண்ணல, இவங்களுக்கு நான் இவ்வளவு பண்ணி இப்படி பண்றாங்க, என்ன வேதனைப்படுத்துறாங்க. எல்லாமே ஓகே, ஹியூமன் மைண்ட்ல நம்ம எதிர்பார்க்கிறதுங்கிறது ஓகே. நம்மள அறியாம நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், சரி நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு பேசிக்கா ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு முடியாத நிலைமையிலும் கூட வீட்டுல சண்டை போட்டு கூட நம்ம வண்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், பிக்கப் டிராப் ஆஃப் எல்லாம் கார் இல்லாத நேரம் நம்ம கொடுத்துருப்போம். ஆனா இப்ப அவங்க காரு எல்லாம் நல்லா ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு நான் வேற இந்த இடத்துக்கு போறேன், என்னால வர முடியாது. அவங்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது, தங்களுடைய பர்சனலுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து போவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு தேவையா இருக்கும் பொழுது அப்போ எப்படி நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு என் புருஷன் போக வேண்டிய வண்டியை விட்டு நான் இதெல்லாம் என் வண்டி எடுத்துக்கிட்டெல்லாம் நான் உங்களுக்கு நான் பண்ணேன்னு. ஆனா இன்னைக்கு நான் எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க தங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து போயிட்டாங்களே சொல்லி நம்மளுக்கு ஒரு வேதனை வரலாம். ஆனாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறார். நீங்க செய்த நன்மைக்கு நிச்சயமாகவே தேவன் நன்மை செய்வார். அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படியாக நம்ம ஓவர் கம் பண்றது, நம்ம என்ன பண்றது? அப்பதான் நம்ம நினைப்போம், ஐயோயோ நான் பஸ்ல போகணுமே, நான் அலைஞ்சு இப்படி போகணுமே, இல்ல நான் ஊபருக்கு காசு எடுத்தா இவ்வளோ ஆகுமே என்றெல்லாம் நீங்க அப்படியே புலம்பி அப்படியே நீங்க ஐயோ உங்க காசு போகுது, உங்க நேரம் வீணாகுது, நான் கஷ்டப்பட்டு போறேன், இப்படி எல்லாம் புலம்புவதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனா அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே ஓகேப்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, நான் இதை உங்க காரத்துல நான் கொடுத்துறேன், இப்ப நான் போகணும்னு நீங்க சொல்லி பாருங்க. இந்த 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 உதாரணம் நான் எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா பீப்புள் யாரோ நீங்க கேட்கறவங்க இதே சூழ்நிலையில இருப்பீங்கன்னு சொன்னாக்க நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு 100% சொல்றேன், அந்த இடத்துல உங்க தேவைய சந்திக்கும்படியாய் வேறொரு நபரை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லது அந்த நீங்க ஆப்ல போட்டு நீங்க ஒரு ஊபரோ ஏதோ ஒண்ணு போடும் பொழுது நீங்க எதிர்பார்க்காத, நீங்க நினைச்சிருப்பீங்க அது $50 வரும், $30 வரும், நம்ம இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா $10 கூட ஆண்டவர் செய்ய முடியும். அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க முடியும். நான் இது எனக்கு தெரிஞ்ச அறிவுல நான் சொல்றேன். இதே போல உங்க வாழ்க்கையில நீங்க வேற வேற சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில எல்லாம் நீங்க தேவனை நோக்கி நீங்க பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார், நன்மை செய்வார். அப்போ அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம காயத்துல இருந்து வெளியில வரணும். நம்ம அந்த சூழ்நிலை அப்படிதான் எதிர்கொள்ளணும். அப்ப நம்முடைய சிந்தனை என்ன சொல்லும்,
நான் ஏன் 3வது மனுஷவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்? நான் இவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். இவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அவங்க பண்ணாத ஒண்ணுக்கு நான் ஏன் இன்னொரு ஆளுக்கு நான் ஏன் கடன்பட்டு அவங்கள்கிட்ட நான் ஹெல்ப் வாங்கணும்னு நான் ஏன் பேர் வாங்கணும்? அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வேதனை வரலாம். ஏன்னா நம்மள எப்படியும் எந்த சூழ்நிலையும் நம்ம நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறது தான் இந்த நம்முடைய சத்ருவானவனுடைய முதன்மையான நோக்கம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நோ ஆண்டவரே, எனக்கு நீங்க நன்மை செய்ய நீங்க தான் தானிய கொடுத்தீங்க. அப்போ நம்ம இப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது? நம்ம சுய பலத்தினால நம்ம ஒன்ன செஞ்சோங்கிற நமக்குள்ள அந்த பெருமை, நான்ன்ற அகங்காரம், நான் பண்ணேங்கிற அந்த ஒரு இது அப்படியே தரமட்டமா ஒட்டஞ்சு சுக்கு சுக்கு நூறா போகுது. அப்ப அந்த 3வது நபர் வந்து உதவி செய்கிற பொழுது அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஹம்பிள் வருது. அவங்க யாருன்னே தெரியாதவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, என் தேவன் எனக்கு இந்த ஒரு பாதையை திறந்து கொடுத்தார்ல என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப ஏன் இந்த 3வது ஒரு ஆள் மூலமா வருகிற ஹெல்ப்பை நம்மளால ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நம்ம அவ்வளவு தூரம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ரைடு, நான் செஞ்சதுக்கு இது பண்ணாம நான் போய் இன்னொரு ஆளுகிட்ட நான் ஹெல்ப் கேட்கணுமா அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆணவம். சோ நீங்க இப்படியே நீங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய காரியத்துல இப்படி இப்படி காரியங்கள் இருக்கப்பா, அப்பா இந்த மாதிரி எனக்கு வேதனை இருக்கு, நான் ஒரு நிமிஷம் அப்படிலாம் நான் வந்து நினைச்சிட்டேன், நான் கவலைப்பட்டுட்டேன். அவங்க இந்த மாதிரி நியூஸ் வரும் பொழுது அவங்க எல்லாம் இப்ப நல்லாவே இருக்கக்கூடாது, இன்னைக்கெல்லாம் இருக்குது பாருன்னு சொல்லி என் சிந்தனையில வந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா நான் அப்படி இருக்க விரும்பலப்பா. அப்பா அது அசிங்கமா இருக்குப்பா. அப்பா ரொம்ப டர்ட்டா ஃபீல் பண்றேன் டாடிகா. டாடிகா இதோ நான் உண்மை போல மாறணும் ஆண்டவரே. நீங்க என்னுடைய பாவத்தை மன்னிச்சிங்களே ஆண்டவரே. என்னுடைய இந்த சிந்தனையில வருகிற இந்த காரியங்களை வெளியில நான் யார்கிட்ட நான் சொன்னேன்னா எவ்வளவு அசிங்கமா என்னை பார்ப்பாங்க, எவ்வளவு என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க டாடிகா. ஆனா இது எல்லாத்துல இருந்தும் என்னை மாறி என்னை மறைச்சு என்னை உங்களுடைய பிள்ளைய நீங்க வளம் வர வச்சிருக்கீங்கல்ல அப்பா. இன்னைக்கு இந்த தேசத்துல ஒரு ஸ்டேட்டஸ நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்கல்லப்பா. அப்பா நான் அதுக்கு நான் நன்றியுள்ளவளா இருக்கேன்ப்பா. இதை விட மத்த எதுவுமே மேட்டர் இல்லை டாடிகாட் எனக்கு. ஆண்டவரே, மற்றவர்கள் பண்ணுங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டாடிகா. டாடிகா நீங்க செய்கிற இந்த சூப்பர் நேச்சுரல்ல இந்த டுனாமிஸ் பவர்னால வருகிற அந்த நன்மையை நான் பெற்ற அந்த ஜோயி லைஃப நான் என்ஜாய் பண்ணணும்ப்பா. அப்ப அந்த இம்மைக்கும் ஆண்டவரை நீர் தேவனாய் இருக்கிறீரே, நான் இம்மையிலே வாழ்ந்த ஆளும்படியாய் நீர் எனக்கு உடைய குமாரனை நீர் கொடுத்திருக்கிறீரே அப்படி என்று சொல்லி நாம் அவரிடத்துல நம்முடைய பலவீனங்களையும் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம மாறிக்கிட்டே வருவோம். இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு 10 காரியம் எழுதுறீங்கன்னு சொன்னாக்க ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு 5 காரியம் இருக்கும். அல்லது சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிட்டு அங்க 2 காரியம் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு தூரம் அலைன் பண்றோம் தேவனுடைய வார்த்தையில, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் மாறி மாறி நம்ம அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம ஆண்டு கொள்ள பிறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த கடந்த வாரங்களாக கர்த்தர் என்னோடு பேசுகிற காரியம் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு. என்னன்னு சொன்னாக்க, நான் என்ன பண்ணுவேன்னா, சில காரியங்கள் சரியானதை நான் பிடிச்சுக்கொள்வேன். இது இப்ப இந்த வார்த்தையில சொல்லுகிற காரியம் ஒண்ணு சொல்லியிருக்கா அப்படியே பிடிச்சுப்பேன். அத யார் என்ன பண்ணாலும் அதுல நான் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனா அதுல என்ன ஒரு புரிதல், அது இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சரியாத்தான் தெரியும். ஓகே, இந்த வார்த்தையின்படிதான் நடக்க விரும்புகிறேன், அந்த வார்த்தையில நான் உறுதியாக இருக்கிறேன், இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுல பாருங்க, எப்படி நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போய் இருக்கிறேன் இத்தனை வருடங்களாக, அல்லது நான் எப்படி காயப்பட்டிருக்கிறேன் என்று நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நான் இப்ப ஒரு தேவ வார்த்தை நம்மளுக்கு இப்படி சொல்லுது, விசுவாசத்தோடு நீங்க பேசணும், நீங்க இந்த மாதிரி தேவ வார்த்தைக்கு விரோதமா ஒன்றை சொல்லக்கூடாது, நெகட்டிவா சொல்லக்கூடாது சொன்னா, எனக்கு யாரா போன்ல பேசினா கூட ஏதாவது ஒரு நெகட்டிவா சொன்னாங்கன்னா எனக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இதுக்கு முந்தினா நான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவேன், இல்ல இப்படி போட்டிருக்கு சிஸ்டர், இப்படி போட்டிருக்கு பிரதர், இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்த காலகட்டங்கள் கொஞ்ச நாட்கள். அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தேன். அப்புறம் பார்த்தா திருப்ப அடி வாங்க. இது என்னடா, இதுக்கு இயேசுவை அறிந்த ஜனங்கள், விசுவாசி
விசுவாசமா உள்ள ஜனங்களே இப்படி பேசினா கர்த்தரை அறியாத ஜனங்கள் எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு கர்த்தரை அறியாதவங்க கூட பாசிட்டிவ் மைண்டா இருக்கணும், பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க அப்படி சொல்லி என்னென்னவோ மெடிடேட் பண்றாங்க, எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகள் நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட நம்மளை அப்படியே நம்மளுடைய ஆத்மாவை அப்படியே கீறி போடுற மாதிரி, நம்மளுடைய விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கும்படியாக. இப்ப நம்ம ஒரு விசுவாசத்துல சில காரியத்தை செய்வோம், உடனே நம்ம மேல அக்கறையாத்தான் பேசுவாங்க. ஐயோ இல்ல எஸ்தர், நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணணும், நீ இங்க போகணும், நீ டாக்டர்கிட்ட போகணும், அவங்க சொல்றதை இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். ஹானஸ்ட்லி ஐ ஸ்பீக்கிங், நான் எத்தனை மாத்திரை அவங்க எடுக்க சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட இப்ப 2010 இன்னைக்கு 2016 வரைக்கும் இருக்கேன். நான் டயாலிசிஸ்ல 16 வருஷங்கள் டயாலிசிஸ்ல இருக்கேன். அவங்க சொல்ற மாத்திரைகள் நான் முக்கால்வாசி நான் எடுத்ததே கிடையாது. அன்லஸ் ரியல் எமர்ஜென்சிக்குள்ள போய் நான் ஒரு பயத்துல இருக்கும் பொழுது அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை மட்டும்தான் நான் எடுக்கிறேனே தவிர மற்ற காரியங்கள் நான் எடுத்ததே கிடையாது. இது பெருமைக்காண்டிலாம் நான் சொல்லல. நான் இந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் என் தேவன் மீது வைத்திருக்கிற பாசத்தினால நான் ஒன்னொன்னே நான் எக்ஸசைஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். அவங்க ஆன்டிபயோட்டிக்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அப்போ முகம் வீங்கிக்குச்சு. இது நான் சொல்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு அலர்ஜி ஆயிட்டு. அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது எனக்கு அலர்ஜி ஆகுதா ஆகலையா அது ஒரு டெஸ்ட் பண்ணி கூட கொடுக்காம மருந்தை கொடுத்துறாங்க. அப்போ அந்த மருந்து வேலை செய்யும் என்று சொல்லித்தானே நாம் நம்பி இந்த மருந்தை எடுக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த மருந்தை அப்படியே நான் தூக்கி போட்டுட்டேன். ஓகே, எனக்கு அலர்ஜி ஆயிட்டு நான் எடுக்கல. ஆனா என்னுடைய அந்த இது எனக்கு முற்றிலுமாக அது எனக்கு இதாயிட்டது. மருந்தே எடுக்கல, நானும் டாக்டர்ஸ் கிட்ட நான் சொல்லல, சரியாயிட்டு. ஆனா இது இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கலாம், ஓ அது அப்ப போயிருச்சு, ஆன்டிபயோட்டிக் இருந்தா நீங்க கட்டாயம் எடுக்கணும், இது இப்ப தெரியாது அப்ப தெரியும். நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். என்ன பொறுத்தளவு அது அப்ப போனதுதான், அவ்வளவுதான். சோ நம்ம இப்ப தேவனோட வார்த்தையை நாம் நம்பும் பொழுதும், சத்தியத்தை நம்பி நம்ம உனக்கு சொல்லும் பொழுதும், ஜனங்கள் இப்படி பேசும் பொழுது என்னால அதுவும் நான் இப்ப இந்த கால் ரொம்ப இதா இருக்கும் பொழுது ஏதாவது நெகட்டிவா பேசினா எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடிய மாட்டேது. இப்படி தேவையில்லாதவர்களை இந்த உட்புறத்துல விட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் உள்ளே நுழையாத படிக்கு என் காதுகளுக்குள்ள இறைச்சலம், ஐயோ என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, கால் இப்படி ஆயிடுமோ, இதே இன்னும் நடக்குமோ, இப்படி பயத்தை ஊட்டுக்கிறவதா இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், 2-3 பேரை நல்லா திட்டியும் விட்டுட்டேன். நான் வாங்க போனை பேசாதீங்க அப்படி என்று சொல்லி எல்லாம் நான் பேசிட்டேன். அப்போ இது ஓகே, நான் சரியானதை நான் செய்தேன், தேவ கோபத்தினாலே நான் பேசினேன் என்று சொல்லலாம். ஆனா நடந்ததே வேற. அவங்கள திட்டி முடிச்சாச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு என்னோட ஆவியானவர் பேசுகிறார், நீ இது சரி என்று சொல்லிதான், இது கரெக்ட், விசுவாசமா பேசணும், நல்லது பேசணும். ஆனா அவர்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற அறிவுக்குள்ள அவங்க பேசுறாங்க, அல்லது சத்ருவானவன் அவர்களை கொண்டு என்ன பேசுகிறானோ அவன் பேசுகிறான். ஆனா அதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? நான் எதை நம்புகிறேன், என் தேவன் எனக்குள்ள என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. அப்ப ஏன் அவங்க பேசுறதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அப்போ நான் ரியாக்ட் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், அவர்களை நானு ஜட்ஜ் பண்ணுகிறேன். அவங்க என்னப்பா இது கடவுளுக்குள்ள இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே, நான்லாம் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அறியாமலே எனக்குள்ளே ஒரு பெருமை அந்த இடத்துல வேலை செய்கிறது. அல்லது அவர்களை நான் ஜட்ஜ் பண்றேன். அப்ப இது எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு இது பிடிக்காத காரியம். எவ்வளவு நல்லதாக உடனே அவர் சொல்ல மாட்டார், பாரு என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா எப்படி கோவப்படுது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அங்க அதை விட மனுஷ ஆத்மா, அவருக்கும் எனக்கும் இருக்கிற டீலிங்ல அவர் சந்தோஷப்பட்டுக்குவாரு. ஆனா 3வது மனுஷன் முன்னால நீ இப்படி நாய் மாதிரி கத்திட்டு நிக்கிறியே, எனக்காண்டி எனக்குரிய மீத நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்றுதான் கர்த்தர் கேட்பாரு. அவரை சார்ந்து இல்லாமல் நாம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு நிற்கிறோமே, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்ப இதைத்தான் இந்த வாரம் முழுவதுமாக தேவன் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தார். சோ இந்த நம்மள ஹம்பிள், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்க நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் சரண்டர் பண்ணும் பொழுது, சின்ன காரியமா இருந்தாலும் பொய் சொல்லாதீங்க,
மனுஷர் முன்னால பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உப்பு ஒன்னும் இல்லை சிஸ்டர், சின்ன பொய் தான் சொல்றோம். ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருந்து இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், என்ன கிளம்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. கிளம்பிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுலதான் இருப்போம், நாங்க ஆன் த வே சிஸ்டர். இதெல்லாம் எதுக்கு? உப்பு பெறாததுக்கு. ஒண்ணும் இல்லை, சும்மா சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் பொய் சொல்லலாம் தானே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ வார்த்தை எப்படி எங்கேயுமே சொல்லல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதத இல்லதென்றும் சொல்லுங்க. அவங்க என்ன கத்தி எடுத்து குத்தவா போறாங்க? குத்துனாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு இல்ல. ஏன்னா அதனால எந்த விஷயத்திலையும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ முடிஞ்ச அளவு உண்மையவே பேசி பாருங்க. அனுபவம் இதுல சொல்லப்பட்டதன் பிரகாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்க மனசுல கொஞ்சம் கூட மனப்பூர்வம் ஒரு இம்மி அளவு 1% கூட நீங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா மனப்பூர்வமா செய்யறதற்கு 100 பலன் வரும். நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு மனுஷர்களுக்காக செய்தோம் என்று சொன்னா ஒன்றுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. சோ இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோ போனை தொடுகிற பொழுதெல்லாம் நினைச்சுக்கொள்ளுங்க, எப்படி இந்த போனுக்குள்ள உங்களுடைய ஃபேஸ் ஐடி காட்டி நீங்க ஒழுகுல போறீங்களோ அதே போல நீங்க தேவ சாயலாய் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது அங்கே உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் சகலவற்றும் உங்களுக்குள்ள திறக்கப்படும். இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடந்த வாரம் புஸ்தக வெளியீடு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி போக முடியலையே, எப்படியாவது போயிடணும் அப்படி சொல்லிதான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீக்கான காலம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தபடினால டயாலிசிஸ் மட்டும் இருந்திருந்தா கூட நான் மாறி கொஞ்சம் ஏதாவது நான் போயிருப்பேன். அப்போ ஐயோ அவங்கள மீட் பண்ணல, எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, அதுவும் எங்க சர்ச்சிலேயே நடக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, போக முடியல சொல்லிட்டு. ஆனா பாருங்க, ஆனா நான் உண்மையா இருதயத்தின் வாஞ்சியோடு நான் உணர்ந்தேன், வேதனைப்பட்டேன். ஆனா நான் அதை ஒண்ணுமே சொல்லல, நான் பிரேயரும் பண்ணல. ஓகே, நம்ம நினைச்சோம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா சண்டே காலையில போனா அந்த சிஸ்டர் அங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைகளை நம்ம போய் முட்டி மோதி தேவனிடத்துல சொல்லிதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவசியமே இல்லை. நம்ம அவர் கூட அலைன்மெண்ட்ல அவர் கூட இருக்கும் பொழுது நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ தேவன் நிச்சயம் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சோ நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கூட நீங்க தேவ சாயலாய் மாறும்படியாய் தேவனிடத்துல கேளுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த ஆண்டவரே இவர்களை இந்த கேட்ட செய்தி அப்பா ஆண்டவரே, இந்த கேள்விப்பட்ட செய்தி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. இது 10 பேரோ 100 பேர் வாழ்க்கையிலும் இல்லப்பா, யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் உம்முடைய மகிமையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். டாடி காட், இதோ இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலையா ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பரவட்டும், பாயட்டும். வியாதி படுக்கையோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உன்னதமானவரே உம்முடைய மறைவிலே உம்மை நோக்கி ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே நீர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறேன். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே, என்னென்ன வியாதி கட்டுகளோடு இருந்தாலும் கூட இதோ இப்பொழுதே வியாதி கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ உம்முடைய வார்த்தை அனுப்பி நான் சுகத்தை பேசுகிறேன், வெளத்தை நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ மாசற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ இப்பொழுதே செயல்படாத உறுப்புகள் உடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே செயல்படுவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன் அப்பா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று நான் பேசுகிறேன். இதோ ஆண்டவரே, இதோ லங்ஸ்ல, லிவர்ல, ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரே ஐ ஸ்பீக் கம்ப்ளீட் ஹீலிங் அப்பா. இதோ எங்களுக்கு நிறைய சாட்சிகள் வரட்டும். என் கர்த்தர் என்னை தொட்டார், சுகப்படுத்தினார், உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சுகம் பெற்றோம் என்ற அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே வருவதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நான் எனக்கு பெரிதான ஆசீர்வாதமாயிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய உன்னதத்தை அவருடைய உன்னதமான மறைவில் எங்களை வைத்திருக்கிற தகப்பன் எங்களோடு இப்படி பேசும் பொழுது நாங்கள் இவ்வளவு இப்படி ஊழியக்காரருக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களோட தேவையையும் கர்த்தர் சந்தித்து இன்னும் அதிகமாக உங்கள் ஜெப வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாராக. நன்றி, நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் ஆமென் யூ. ஆமென்.